வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சென்னை மேற்கு மாவட்டம்னாலே அதற்கு ஒரு தனி வரலாறு உண்டு. புத்தகங்கள் கலைஞர் அவர்கள் முன்பு வென்ற அண்ணா நகர் தொகுதி, சேப்பாக திருவள்ளிக்கேணி தொகுதி இந்த மாவட்டத்தில் தான் வருகின்றது. அவர் நம்முடைய தலைவருக்கு மிகவும் நெருக்கமான தொகுதி ஆயிரங்களுக்கு தொகுதியும் இந்த மேற்கு மாவட்டத்தில் தான் வருகிறது. அது வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சாதாரண நிர்வாகிகள். நீங்க ஒவ்வொருத்தரும் கலைஞருடைய வெற்றிக்காக, நம்முடைய தலைவருடைய ஒவ்வொரு வெற்றிக்காகவும் உழைத்தவர்கள், களத்தில் பாடுபட்டவங்க. அந்த பெருமையை பெற்றவங்க தான் இங்க வந்திருக்கீங்க நம்முடைய நிர்வாகிகள். நீங்க எப்பொழுதுமே நம்முடைய தலைவருக்கும் கழகத்திற்கும் ரொம்ப ஸ்பெஷலான நிர்வாகிகள் தான் இந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றூர் சார்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, எனக்கு கூடுதல் பெருமை என்னன்னா, சிற்றூர் சார் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இருந்தாலும் அவர் இளைஞர் அணியில ட்ரைனிங் எடுத்து அப்புறம் மிகப்பெரிய தன்னுடைய ஓட்டின் மூலமாக இன்றைக்கு மாவட்ட செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது இந்த மேற்கு மாவட்டம் கொடுத்து வச்ச மாவட்டம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. மேற்கு மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்கு. ஆயிரங்களுக்கு, அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. பொதுவாக எல்லா மாவட்ட கழக செயலாளரும் ஒரு மாவட்டத்தை நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அழைச்சி வச்சுதான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை விட்டுட்டாரு. இன்னைக்கு வெறும் ஆயிரங்களுக்கும் அண்ணா நகர் மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. ஒன்னா வச்சிருந்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொங்கலை கொண்டாடி இருக்கலாம், மகிழ்ச்சியை நம்ம அத்தனை பேரும் பகிர்ந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் இன்னும் அதிகமாக கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இன்னைக்கு சிற்றரசு அவர்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. போட்டுன்னா நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கூடாது, தப்பு நினைச்சுக்கூடாது. யார் நிர்வாகிகளுக்கு அதிகமாக பொங்கல் பரிசு கொடுக்கிறது அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். நான் மேடையில் வந்து உட்கார்ந்தாலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு நாளைக்கே நீங்க வரணும் அப்படின்னாரு. நாளைக்கு என்ன அப்படின்னா, பொங்கலே முடிஞ்சிருந்தீங்க, நாளைக்கு என்னங்க ஒண்ணு இல்லை, நாளைக்கு நான் தரேன், சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய நிர்வாகிகளுக்கு நான் தரேன் அப்படின்னார். இப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு கழகத்தின் சார்பாக நம்முடைய தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க தலைவர் தான் சொன்னார், இந்த வருடம் திராவிட பொங்கல் எல்லா வருஷமும் பொங்கல் மட்டும் இல்லை, தீபாவளி இருந்தாலும் சரி, ரம்ஜான் இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வையும் பொதுமக்களோடு சேர்ந்து கழக நிர்வாகிகள் நாம மக்களோடு சேர்ந்து கொண்டாடுவதுதான் வழக்கம். இந்த முறை நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த முறையில் திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும்னு நம்முடைய தலைவர் உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் வகையில் இன்னைக்கு இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம், நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். கட்சி சார்பாக மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை, மகிழ்ச்சியான செய்திகளை நம்முடைய அரசும் கொடுத்துட்டு இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இங்க தயாநிதிமாறன் குறிப்பிட்டது போல 2019 நிறுத்தப்பட்ட திட்டம், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம். முன்னாடி பள்ளி ஸ்கூல் குழந்தைங்க தான் கொடுத்துருந்தாங்க. நம்முடைய தலைவர் முடிவு எடுத்தார், முதலமைச்சர் முடிவு எடுத்தார், மீண்டும் இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கணும், இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்களுடைய கல்விக்கு மேலும் அது உதவியா இருக்கும் இந்த மடிக்கணினி திட்டம் அப்படின்னு இந்த வருடம் சட்டமன்றத்தில் அறிவிச்சார். 2 வருடத்துல 20 லட்சம் லேப்டாப்புகளை கொடுக்கணும்னு இந்த முறை இந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் லேப்டாப்புகளை இன்னைக்கு மாணவர்கள் கையில கொடுக்கப்படுகிறது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட அரசு. அந்த திட்டத்தை ஒரு வாரத்துக்கு முன்பு துவக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிட்டு இருக்கு. மகளிருக்கு விடுதலை பயண திட்டம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து விடுதலை பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது மாசம் 900 1000 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை ட்ரிப்ஸ் அடிச்சிருக்காங்க மகளிர்? இந்த 4.5 வருஷத்துல 950 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க. 950 கோடி ட்ரிப்ஸ் போயிருக்காங்க. இதுதான் அந்த திட்டத்திலேயே வெற்றி.
அது மட்டும் இல்ல, குழந்தைங்க படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், அது வருகையோடு படிக்கூடாது, பசியோடு படிக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் அவர் பகவந்த் சிங், அவர் ஒன்றும் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர். 2 மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தார். அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சரோடு சேர்ந்து கலந்து கொண்டார். ஒன்றும் இல்லை, அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு, எய்டட் ஸ்கூல்ஸ். அப்ப அந்த திட்டத்தை விரிவாக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பேசும்போது பேசினார், மிகச்சிறந்த திட்டம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், வெறும் வயிற்றோட படிக்கூடாது, காலையில் தெம்பா நல்லா சாப்பிட்டுட்டு தரமான உணவு சாப்பிட்டுட்டு அதற்கு தரமான கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த நல்ல திட்டம் அடுத்த ஆண்டுல இருந்து பஞ்சாப் மாநிலத்தில் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்லி போறாரு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அதன் பிறகு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதுமா, கல்லூரிக்கு போகணும், ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதா கொண்டு வரப்பட்டதுதான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம். மாணவியா இருந்தா புதுமைப்பெண் திட்டம், மாணவனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சா போதும், அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் நான் உனக்கு தர மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகைன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, போன மாசம் வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் 1,13,00,000 மகளிருக்கு 27 மாசம் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார், முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த பொங்கலை மட்டும் இந்த ஜனவரி மாசம் அந்த திட்டம் விரிவடை செய்யப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இதை விட இன்னும் குறிப்பா சொல்லணும், பெருமையா சொல்லணும்னா, பொங்கல் பரிசாக இந்த பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் 3,000 ரூபாய் ரொக்க பரிசு, பொங்கல் பரிசு என்ற முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்யறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல. இன்னும் சொல்லணும்னா டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய மாநிலம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு பார்க்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறது இல்லை, நிதி கேட்டா கொடுக்கறது இல்லை, மொழி உரிமை பறிக்கிறோம். ஆனா எப்படி தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும், இன்னைக்கு அவங்க முயற்சிட்டு இருக்காங்க. கல்வி உரிமையை படிக்கிறாங்க, மொழி உரிமையை படிக்கிறாங்க, நிதி உரிமையை படிக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். பார்த்தா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில ஹிந்தியை திணிப்பதற்கான வழிதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கிறதான முயற்சி தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணுங்கிற முயற்சி தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. நிப்பாட்டினார் முதலமைச்சர், சொன்னார் ஏற்றுக்க முடியாது. ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நிதியை கொடுக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2,500 கோடி கல்வி நிதியா ஒன்றிய அரசு கொடுக்கிறது கிடையாது. நாம கட்டக்கூடிய வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கறதா ஒன்றிய அரசு வேணும். ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். தமிழ்நாடு நீங்க ஏற்றுக்கிட்டா மட்டும்தான், புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மிரட்டினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் இந்தியை கொண்டு வர பார்க்கிற, மீண்டும் சமஸ்கிருத தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்க பார்க்கிற, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்க்கிற, 2,500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் எந்த நாளையும் தமிழ்நாட்டு மேல மீண்டும் இந்தி திணிப்பேன் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம், கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி ரூபாய். ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா? 2,600 கோடி ரூபாய். தமிழுக்கு 150 கோடி, யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு 2,600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க.
அவன் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கும். ஒரு வரலாற்றை மட்டும் இங்க சொல்ல விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான ஒரு வேலை பண்ணார். பண்ணிட்டு சட்டசபையிலையும் பேசினார், பதிய வச்சிருக்கிறார். அந்த வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். அது மாதிரி சென்னை பிரசிடென்சின்னு இருந்துச்சு. இந்த மூணையும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னாரு, நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அமல்படுத்திட்டேன். பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை அப்படின்னு அண்ணா இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அண்ணா அடிவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த விஷயம், தொலைக்காட்சிகளை சில பேர் பார்த்திருப்பீங்க. காஷ்மீர் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்க அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரிலேயே பதில் சொல்றாங்க. உடனே ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு சொல்றாரு, நீங்க காஷ்மீரில் பேசுறீங்க, நீங்க ஹிந்தியில பேசுங்க, அப்படி இல்லை உருதுல பேசுங்க அப்படின்னு கேட்கணுன்னே இந்த மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாரு, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கேட்கிற, நீ தைரியம் இருந்தா இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரு என்னுடைய சகோதரர் பேர் சொல்லி சொல்றாங்க, என்னுடைய சகோதரத்தை உன்னால கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து ஒரு குரல் வருதுன்னா மாநில உரிமை மொழி உரிமைனா அனைத்து தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஏன் வருது? இன்னைக்கு தமிழ்நாடு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே இன்னைக்கு இந்த உரிமைகள்லாம் காப்பாற்றுறதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு இதையெல்லாம் நாம உள்வாங்கி கொண்டு நமக்கு வெறும் கையில் 80 நாட்கள் தான் இருக்கு. இந்த மாசம் இன்னைக்கு 11 தேதி ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, 20 நாட்கள் இருக்கு. அடுத்த மாசம் ஒரு 30 நாட்கள், அது பிறகு ஒரு 20 நாட்கள் தான். அதற்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க. நம்முடைய கைகளில் அடுத்து ஒரு 80 நாட்கள் தான் இருக்கு. இந்த 80 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் என்பதை நீங்க மனசில் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், மீண்டும் நம்முடைய உரிமைகள்லாம் அதிமுக கையில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உரிமைகள்லாம் பறிபோயிடும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். இந்த சூழலில் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அவங்க மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை வரைவு பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. வரைவு பட்டியல் வெளியாயிருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் நீக்கியிருக்கிறாங்க. மேற்கு மாவட்டத்தில் அண்ணா நகரில் மட்டும் 1,20,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 1000 இடத்துல கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம், நிர்வாகிகள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம், ஒரே ஒரு வேண்டுகோள் தான். உங்களுடைய பெயர், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கான்னு முதல்ல போய் செக் பண்ணுங்க. உங்களுடைய பெயர் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய பெயர்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுதான்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டு போயிருந்தா அவங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுத்து மீண்டும் விண்ணப்பிக்க சொல்லுங்க. மக்களுக்கு, உங்களுக்கு மட்டுமல்ல மக்களுடைய வாக்குரிமையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு என்பதை கூறிக்கொண்டு டோர் டு டோர் சென்று பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. உங்களுடைய வாக்குரிமையை மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. 10 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிட்டு போனார். பீகார், மத்திய பிரதேசத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம், பாஜக ஜெயிச்சிருச்சு,
என்னுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய பாஜக அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கார், உள்துறை அமைச்சர் பேசியிருக்கார். யார் வேணா டார்கெட் வைக்கலாம், யார் வேணா இலக்கு வைக்கலாம். ஆனா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றது நம்முடைய உடன்பிறப்புகள், நீங்க தான் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது உங்களுடைய கைகள்லாம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பாசிச பாஜகவையும் அவங்க கூட சேர்ந்து வருகின்ற அடிமை கூட்டத்தையும் நிராகரிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றாங்க. அவங்ககிட்ட போய் பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய பொறுப்பை மட்டும் உங்ககிட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாரு. அதை நிச்சயம் நீங்க செஞ்சு காட்டுவீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய அண்ணா நகர் தொகுதியிலும் 1000 விளக்கு தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா அண்ணா நகர் தொகுதியில செனா நகரில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விளையாட்டு திடல், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செனா நகரில் புதிய மகப்பேறு மருத்துவமனை, 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விருகம்பாக்கம் கால்வாய் தூர்வாரப்பட்டு சுற்றுச்சுவர் அப்படின்னு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 1000 விளக்கு பகுதியில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமி, 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக ஆயிரக்கணக்கான வீடுகள், புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் சொன்னது போல மினிமம் 200 படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக தொடக்கமாக மேற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 1000 விளக்கு அண்ணா நகர் 3 தொகுதியிலும் சென்ற தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஒன்று காட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும்னா, இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த வெற்றி உங்களுடைய கைகள்லாம் இருக்கு. அடுத்த 2 மாதம் அதற்காக களத்தில் இறங்கி அந்த வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.